Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. ராமதாஸின் சரமாரி குற்றச்சாட்டுக்கு மத்தியில் சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள மண்டபத்தில் பாமக நிர்வாகிகளை அன்புமணி சந்திக்க இருப்பது கட்சிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தது தான் செய்த தவறு என்றார். மேலும் அன்புமணிக்கு தலைமை பண்புக்கான பக்குவம் இல்லை, வளர்த்த கடா மார்பில் பாய்ந்து விட்டது. பாஜகவுடன் கூட்டணி வைக்க அன்புமணியும் சௌமியாவும் தனது காலை பிடித்தார்கள் என்றெல்லாம் கூறியவர், பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கவும் என்னால் முடியும் என அதிரடி காட்டினார். இது கட்சிக்குள் பரபரப்பையும் நெருக்கடியையும் ஏற்படுத்திய நிலையில் அன்புமணி சோழிங்கநல்லூரில் உள்ள திருமண மண்டபத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். ராமதாசுடனான மோதல், கட்சியில் அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்து சந்திப்பில் தீவிர ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. பாமகவில் தந்தை மகன் இடையே மோதல் நிலவும் நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் நேற்று இரவு ராமதாஸ் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் JK மணி, புதுவை கணபதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் வெளியில் வந்த JK மணியிடம் அன்புமணி நடத்தும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பீர்களா என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இன்று கூறுவதாக கூறி புறப்பட்டு சென்றார். புதுச்சேரி கணபதியோ தனக்கு எவ்வித அழைப்பும் வரவில்லை, தான் பங்கேற்க மாட்டேன் என்று தெரிவித்தார். இதனிடையே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாமகவில் மாவட்ட செயலாளர்களை மாற்றம் ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக ராமதாஸ் கூட்டிய கூட்டத்தில் பங்கேற்காதவர்கள் அன்புமணியின் ஆதரவாளர்கள் என 25 மாவட்ட செயலாளர்களின் பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஜூன் மாதத்திற்குள் பூத் கமிட்டி அமைக்க நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் குறித்தும் அதிமுக பாஜக கூட்டணியால் நிர்வாகிகள் மத்தியில் ஏற்பட்டுள்ள மாற்று கருத்துக்களை தீர்த்து வைப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் அதிமுக பூத் கமிட்டி அமைக்கும் பணி பல்வேறு மாவட்டங்களில் முடிவுறாத நிலையில் ஜூன் மாதத்திற்குள் பூத் கமிட்டி அமைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடைபெற்றதாக அமைச்சர் சிவசங்கரன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை குரோம்பேட்டை அரசு போக்குவரத்து பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இதில் 85 சங்கங்களும் அமைச்சர் மற்றும் துறை அதிகாரிகளுடன் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு 6% ஊதிய உயர்வு வழங்கப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். முன்னதாக பேச்சுவார்த்தையின் போது அண்ணா தொழிற்சங்கம், CITU தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. திமுக அரசை பாஜகவின் சி டீமாக விஜய் குறை கூறுவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். திருச்சி கொட்டப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் நடைபெற்ற சிறை காவலர்கள் பயிற்சி நிறைவு விழாவில் அமைச்சர் ரகுபதி மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழாவுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, உடலில் அணியும் வகையான கேமரா சிறை காவலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகள் சிறைத்துறையில் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த ஆட்சியில் சிறுவர்கள் சீரழிந்து போகிறார்கள் என்று கூறுவது தவறு. இந்த ஆட்சியின் மீது களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக சிலர் இவ்வாறு பேசுவதாகவும் அதற்கு யாரும் இடம் தந்துவிடக்கூடாது என்றும் கூறினார். இந்த அரசுக்கு பெண்களுடைய ஆதரவு அபரிதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள்
ஏதாவது ஒன்றை சொல்லியாவது பெண்களுடைய வாக்கு வங்கியை குறைக்க முடியுமா என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பகல் கனவு நிச்சயமாக நிறைவேறாது. ஏனென்றால் தமிழகத்து பெண்கள் கெட்டிக்காரர்கள், உஷாரானவர்கள். யார் தங்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை தருகிறார்கள், யாருடைய ஆட்சியில் தங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் கிடைக்கின்றன என்பதையெல்லாம் உணர்ந்தவர்கள். எனவே அவங்க மற்றவங்க சொல்கிறது பற்றி அவர் இன்னைக்கு ஏன் சொல்கிறாருன்னா, அவர் எங்கேயும் போனால் அவங்களுக்கெல்லாம் பெண்களுடைய வாக்கு வங்கி கிடையாது. அந்த வாக்கு வங்கி கிடைக்கும் என்று நினைத்தாலும் கிடைக்காதனால திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது பிஜேபியினுடைய சி டீம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அதைத்தான் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சி டீமை பற்றி, பிஏ பற்றியே கவலைப்பட, அப்புறம் ஏன் சிஏ பற்றி கவலைப்படுறோம்? 7வது மாநில நிதி ஆணையத்தை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கே அலாவுதீன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆணையத்தில் அலுவல் சாரா உறுப்பினராக திருப்பூர் மேயர் என் தினேஷ்குமாரும், உறுப்பினர்களாக நகராட்சி நிர்வாக இயக்குநர், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையர், பேரூராட்சிகளின் ஆணையர், நிதித்துறை செயலாளர் பிரதீக் தாயல் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலையை ஆய்வு செய்து நிதி பகிர்வு குறித்து இந்த ஆணையம் பரிந்துரைக்கும். 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் ஆணையம் தனது அறிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு அளித்திடும் என்று அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோடம்பாக்கத்தில் வாஷிங் மிஷின் வெடித்து வீடு தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோடம்பாக்கம் சிவன் கோவில் பகுதியை சேர்ந்த சாந்தி வாஷிங் மிஷினில் துணிகளை போட்டு ஆன் செய்துள்ளார். அப்போது வாஷிங் மிஷின் திடீரென வெடித்து வீடு முழுவதும் தீ பரவியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமாகியுள்ளது. வாஷிங் மிஷினில் அதிக அளவு துணி பயன்படுத்தப்பட்டதால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை காரைக்குடி பயணிகள் ரயில் சேவையின் மீண்டும் துவக்க கோரிய விண்ணப்பத்தை 3 மாதங்களில் பரிசீலித்து முடிவெடுக்க தெற்கு ரயில்வேக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1934 முதல் இயங்கி வந்த மயிலாடுதுறை காரைக்குடி பயணிகள் ரயில் சேவை கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் நிறுத்தப்பட்டதாகவும், அந்த ரயில் சேவையை மீண்டும் இயக்க உத்தரவிடக் கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி தமிழ்ச்செல்வி அமர்வு ரயிலை மீண்டும் இயக்குவது குறித்து ரயில்வே துறைதான் முடிவெடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் மனுதாரரின் கோரிக்கை மனுவை 3 மாதத்திற்குள் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க தெற்கு ரயில்வேக்கு உத்தரவிட்டு வழக்கை முடிவு செய்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அச்சகம் ஒன்றில் பொருட்களை தூக்கும் இயந்திரத்தில் இருந்து தவறி விழுந்த பள்ளி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சிவகாசி முஸ்லிம் ஓடை தெருவை சேர்ந்த கூலி தொழிலாளர்களான பாதுஷா ரம்ஜான் பேபி தம்பதியின் 12 வயது மகன் முகமது ஆசிப் அதே பகுதியில் உள்ள பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பள்ளி விடுமுறை என்பதால் முகமது ஆசிப் தனது சித்தி அவர் பணிபுரியும் பராசக்தி காலனி சிறுகுளம் கண்மாய் கரை சாலையில் உள்ள அச்சகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு அச்சகத்தில் பொருட்களை ஏற்றும் இயந்திரத்தில் ஏறி விளையாடிய போது தவறி கீழே விழுந்தவர் காயமடைந்துள்ளார். சிறுவனை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் முகமது ஆசிப் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து சிவகாசி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தென்காசியில் சாலைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது ராட்சத மரம் விழுந்த விபத்தில் நூலிலையில் ஒருவர் உயிர் தப்பிய பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காற்று மற்றும் மழையின் காரணமாக ஆங்காங்கே மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு, மின் தடையும் ஏற்படுகின்றன. இந்த நிலையில் தென்காசி நகர பகுதியில் பழமையான மரம் ஒன்று சூறைக்காற்றின் காரணமாக வேரோடு சாய்ந்து சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது விழுந்ததில் மேற்கூரை பயங்கர சேதமடைந்தது. மரம் விழும்போது ஏராளமான பொதுமக்களும் வாகனங்களும் சென்ற நிலையில் நூலிலையில் ஒருவர் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாறைகள் விழுந்து நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள தவளை மலைப்பகுதியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். கடந்த 25ஆம் தேதி முதல் பலத்த காற்றுடன் கூடிய தொடர் கனமழை
நீலகிரி மாவட்டம் முழுவதும் பெய்து வருகிறது. தவளை மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக பாறை உருண்டு விழுந்ததில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் மண் சரிவை சீர் செய்து போக்குவரத்தை சீரமைத்தனர். இந்த நிலையில் தவளை மலைப்பகுதியில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். பாறையானது தற்போது சமதள பகுதியில் இருப்பதாகவும் அதிக கனமழை ஏற்பட்டால் மட்டுமே நிலச்சரிவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் இப்பாறையை நகர்த்த முயற்சி செய்தால் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலை சேதமடைய அதிக வாய்ப்புள்ளதாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் எடை குறைப்பு நிறுவனத்தின் மூலம் சிகிச்சை பெற்று பாதிப்புக்குள்ளான பெண்மணிக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த சரண்யா என்பவர் உடல் எடையை குறைக்க வேண்டி அமைந்த கரையில் உள்ள VLCC என்கின்ற தனியார் மருத்துவமனையில் கடந்த 2023க்கு சிகிச்சையில் சென்றபோது உடல் முழுவதும் தூக்கி வீசப்பட்டதில் ஏற்பட்ட உடல் பாதிப்புகளுக்கு இன்றளவும் சென்னையில் உள்ள உயர்தர மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் சரண்யா சார்பில் தொடரப்பட்ட வழக்கினை விசாரித்த நீதிபதி தக்க சான்றிதழ்கள் இல்லாமலும் முறையான அனுமதி பெறாமலும் தனியார் மருத்துவமனையை போலியாக நடத்தி வருவதால் இதனை உடனடியாக மூட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட சரண்யாவிற்கு போலி மருத்துவமனை நிர்வாகமானது நஷ்ட ஈடாக 5 லட்சம் ரூபாய் வழக்கு செலவு தொகையாக 5000 ரூபாயும் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே தனியார் ஆசிரமத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 17 வயது சிறுவன் மாயமானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை கவுண்டன்பாளையத்தில் செயல்படும் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பரிந்துரையின் பேரில் அனுமதிக்கப்பட்ட 17 வயது மனநலம் பாதித்த மாற்றுத்திறனாளி சிறுவன் கடந்த 10ஆம் தேதி தொழிற்பயிற்சிக்காக அழைத்து சென்றபோது மாயமாகியுள்ளார். போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் ஆசிரமத்தில் உள்ளவர்கள் தேடி வந்த நிலையில் சிறுவன் கிடைக்காததால் 19 நாட்களுக்கு பின் அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன சிறுவனை தேடி வருகின்றனர். சமீபத்தில் பொள்ளாச்சியில் தனியார் காப்பகத்தில் இருந்து மாயமானதாக கூறப்பட்ட இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மற்றொரு காப்பகத்தில் சிறுவன் ஒருவன் மாயமாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையில் நண்பனின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் மதுபோதையில் நடனமாடிய போது தலைக்குப்புற கீழே விழுந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புது வண்ணாரப்பேட்டை அசோக் நகரை சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் தனது நண்பர் ஷாமின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மது அருந்திவிட்டு நண்பர்களுடன் டிஜே இசை கச்சேரியில் நடனமாடிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது திடீரென மயக்கம் ஏற்பட்டு கீழே குப்புற விழுந்தவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து புது வண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சென்னை முட்டுக்காட்டில் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள கலைஞர் பன்னாட்டு மையத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். 37.99 ஏக்கர் நிலத்தில் அமைய உள்ள கலைஞர் பன்னாட்டு மையத்தில் 5000 இருக்கைகள் கொண்ட மாநாட்டு கூடம், 10,000 பேர் பார்வையிடும் வசதி கொண்ட கண்காட்சி அரங்கம், கூட்ட அரங்குகளுக்கான அரங்கம் ஆகியவை அமைய உள்ளது. மேலும் திறந்தவெளி அரங்கம், உணவு விடுதிகள், 10,000 வாகனங்களை நிறுத்தும் அளவுக்கு வசதிகள் உள்ளிட்டவைகளும் அமைய உள்ளது. முதலமைச்சர் காணொலி காட்சியில் அடிக்கல் நாட்டிய நிகழ்ச்சிகள் முட்டுக்காடு கிராமத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், திருப்போரூர் MLA SS பாலாஜி உட்பட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள பண்பொழி திருமலை குமாரசுவாமி கோவிலில் நடிகர் மோகன்லால் சாமி தரிசனம் செய்தார். தென் தமிழகத்தில் உள்ள பிரபலமான இக்கோவிலில் தனது வேண்டுதல் நிறைவேறிய நிலையில் சாமி தரிசனம் செய்ய வந்த நடிகர் மோகன்லால்
செம்பிலால் ஆள வேல் ஒன்றினை காணிக்கையாக வழங்கினார். அவருடன் மலையாள சினிமாவை சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் வந்து சாமி தரிசனம் செய்தனர். தரிசனத்திற்கு பின்னர் குன்றின் மேல் மீது அமைந்துள்ள கோவிலின் இயற்கை அழகை ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த மோகன்லால் இனிமே இங்கு அடிக்கடி வருவேன் என அங்கு இருந்தவர்களிடம் கூறி சென்றதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பல் கிளினிக்கில் ஏற்பட்ட தொற்றால் 8 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வாணியம்பாடி கச்சேரி சாலையில் மருத்துவர் அறிவரசன் என்பவர் நடத்தி வந்த தனியார் பல் மருத்துவமனையில் கடந்த 2023ஆம் ஆண்டு பல்வலி சிகிச்சைக்காக வந்த நியூ டவுனை சேர்ந்த இந்திராணி உட்பட 8 பேர் அடுத்தடுத்ததாக 6 மாத காலத்திற்குள் உயிரிழந்துள்ளனர். இதில் கடைசியாக உயிரிழந்த இந்திராணியின் மகன் முறையான சிகிச்சை அளிக்காததால் தாயார் உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனைக்கு எதிராக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் 2 முறை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதார இயக்குநரகம் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை கொண்ட குழு நடத்திய விசாரணையில் பல் சிகிச்சைக்கு பயன்படுத்தும் கருவியை முறையாக தூய்மைப்படுத்தாமல் நோயாளிகளுக்கு பயன்படுத்தியதால் 8 பேர் உயிரிழந்ததாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் முடிவடையவில்லை என பிரதமர் மோடி மீண்டும் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் அலிபுர்துவாரில் நகர எரிவாயு விநியோக திட்டத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், வன்முறை, சுயநல அரசியல், வேலையின்மை உள்ளிட்ட பிரச்சினைகளால் மேற்கு வங்க மக்கள் விரக்தியில் இருப்பதாக கூறினார். திரிணாமுல் காங்கிரஸ் ஊழலின் மோசமான விளைவுகளை ஏழைகள் அனுபவித்து வருவதாகவும் குண்டர்களுக்கு டிஎம்சி அரசு முழு சுதந்திரம் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பேசிய பிரதமர், பயங்கரவாதமும் இனப்படுகொலையும் பாகிஸ்தானின் 2 கண்கள் என கூறினார். நேர்மறையான ஒன்றை உலகுக்கு வழங்க பாகிஸ்தானிடம் எதுவும் இல்லை எனவும் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணம் அல்ல என மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அமெரிக்காவின் வரி விதிப்பு குறித்த அறிவிப்பு காரணம் என அதிபர் ட்ரம்ப் கூறி வருகிறார். இதனை இந்தியா மறுத்து வருகிறது. மற்ற நாடுகளுக்கு எதிராக அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பாக அந்நாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது அமெரிக்க அரசு வரி விதிப்பு குறித்த ட்ரம்பின் அறிவிப்புகள் காரணமாக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது என நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக பேசிய மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால், ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய மே 7ஆம் தேதியிலிருந்து சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்த 10ஆம் தேதி வரை இந்தியா அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை நடந்ததாகவும், ஆனால் வரி விதிப்பு குறித்து எந்த ஆலோசனையும் நடக்கவில்லை எனவும் கூறினார். நடப்பு நிதியாண்டில் இந்திய வங்கிகளில் நடந்துள்ள மோசடிகளின் மதிப்பு 36,014 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2024-25 நாடு முழுவதும் 23,953 வங்கி மோசடி சம்பவங்கள் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டை விட 25 வங்கிகள் நடந்துள்ள மோசடிகளின் எண்ணிக்கை 34% குறைந்துள்ளதாகவும், வங்கி மோசடிகளில் பெரும்பாலானவை டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் நடந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் துறை வங்கிகளில் 14,233 மோசடிகளும், பொதுத்துறை வங்கிகளில் 6,935 மோசடிகளும் நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தனியார் வங்கிகளில் மோசடி எண்ணிக்கை அதிகமாக இருந்த போதிலும் மோசடி தொகை 10,088 கோடி ரூபாய் என்றும், பொதுத்துறை வங்கிகளில் மோசடி தொகை 25,667 கோடியாக உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மற்றும் கடன்களில் மோசடிகள் 2025 நிதியாண்டில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் பிரிவில் 13,516 மோசடிகள் நடந்துள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.